மம்மி மறுபடி படிச்சுட்டு சொல்லிட்டா? ம் சரி சரி, கொஞ்சம் பொறுங்க, யோசிச்சு சொல்றேன். இதுக்குதான் மக்கப் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படி சொல்றது. அப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அதை சொல்லவா மம்மி? ம் ஏ பாட்டி! என்னடா? என்ன? ஆ எதுக்கு முத்துற? ஏன் நான் எதுக்கு கத்துனேன்னு உங்களுக்கு தெரியாது? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்தீங்க? அந்த பாப்பா மேல எதுக்கு தண்ணி ஊத்துனீங்க? அப்படிதான் ஊத்துவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? ஆ குப்பை பொறுக்கி கண்ட தரித்திரம்லாம் என் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு போகும். நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? வாசக்குட்டி தெளிச்சு கோலம் போட்டேன். சரி, எதுக்கு கையோட கையோடா? தரித்திரத்தையே கூட்டி பெருக்கிடுவோன்னு பார்த்தேன். சும்மா கூட்டினா போகாதுல்ல, அதான் தண்ணியை ஊற்றி. ஓ, அங்க ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தரித்திரமா தெரியுது இல்ல? இங்க அருமுத்தே, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நீ படிச்சுட்டு தானே இந்த படி சிவனேன்னு. ஏய், உன்னை தாண்டி நீ இங்கிருந்து போகணும்னு சொல்லி தானே மேலே தண்ணி ஊற்றுனேன். ஆ எந்திரிச்சு போடி. உன் காலடி பட்டா கூட, உன் மூச்சு காத்து பட்டா கூட பெனாயில் ஊற்றி கழுவணும். அப்படி இங்கே கழுவணும் இல்லை? எந்திரிச்சு போ, கழுவணும். ரேக்கா பாப்பா, நீ எந்திரிக்காதடா. அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் உனக்கு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முத்தே, தேவையில்லாம பெரியவங்க விஷயத்துல தலையிடாத. எனக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. புரிஞ்சுதா? ஓ, புரிஞ்சுதே, நல்லா புரிஞ்சுது. ஏண்டி, உன் பையன் என்னை ஏத்து பேசிட்டு இருக்கிறான். கொஞ்சமா அதட்டி மிரட்டி வைக்காம நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. ஏண்டி, நான் உன் மாமியாரு, கொஞ்சமாவது மரியாதை கொடு. உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என் பையனுக்கு 10 வயசு ஆச்சு. எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு கொஞ்சமாவது தெரியும். அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேளு அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கல. அது நல்லது எது கெட்டது எது அதோட விளைவு என்னன்னு யோசிச்சுட்டு எதுனாலும் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவன் யோசிச்சு கரெக்டாக தான் பேசுறான். அவன் எதுவும் தப்பா பேசல. தப்பா பேசியிருந்தா நானே சொல்லியிருப்பேன். ஓ, உன்னால என் பையனை எனக்கு எதிராக திருப்ப முடியல, அதனால உன் பையனை திருப்பியிருக்க, அப்படித்தானடி? சச்சா, அப்படியெல்லாம் இல்லடி. நான் எதுக்கு யார உங்களுக்கு எதிராக திருப்பணும்? எனக்கு என்ன அவசியம்? நீயே சொல்லுடி. படிக்கிற பையனுக்கு நான் இது தர்மம் அது தெரியாமையா இருக்கும்? நானே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு பாட புத்தகத்தை மட்டும் படிக்க விடுறதில்ல, எல்லா புத்தகத்தையும் வாசிச்சு பழக்கிறேன். புரியுதா? மீனிங்கோட புரிய வைக்கிறேன் அவனுக்கு. அதனால அவனுக்கு தெரியும். புரிஞ்சுதாடி? உன் பையன் மாதிரி மக்கா மரமட்டையா உதவாக்காரையா நான் வளர்த்தல. ஓ, என் பையன் மக்கு மரமண்டையா? ஆமா, பின்ன ரோட்ல போறவன் வரவன்னு யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவாருல்ல. அதை நம்பிட்டு வந்து தானே வீட்டுல சண்டை போடுறது. அதனாலதான் அப்படி சொன்னேன். அதானே உண்மையும் கூட. அப்படியெல்லாம் என் பையன் என்னைக்கும் இருக்க மாட்டான். இன்னைக்கு வரட்டும், சங்கரம் வரட்டும், உனக்கு இருக்கு, பாத்துக்கலாம். புதுசா என்ன பண்ணி கிழிச்சிட போறீங்க ஆத்தாலும் மகனும் சேர்ந்து? அடியே அடச்சி மாய முட்ரி. முத்து, ஐயா, என் பேரெல்லாம் நீ சொல்லாத. நீ சொல்லும் போதே எனக்கு அருவருப்பா அசிங்கமா இருக்கு. டேய், அவதான் என்ன மதிக்காம பேசுறானா? நீ என்ன எனக்கு மரியாதையை கொடுக்காம பேசுற? கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓ, ஆத்த திமிர அப்படியே இருக்கா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். அடியே கிளவி, உன் கூட நான் தான் பேசினேன், அப்படி என்கிட்ட தான் பேசணும். எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா வம்புக்கு இருக்கிற? ஓ, ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவங்க அப்பா கலெக்டரா இருந்தாரு. உன் பையன்லேருந்து எல்லாருக்கும் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் நல்லது பண்ணாரு. அப்பெல்லாம் ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டீங்க. அப்பெல்லாம் இவங்க என்ன கேஸ்ட்டு, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்ன பதவியில் இருக்காங்க, பணக்காரங்களா ஏழையா நல்லவங்களா கெட்டவங்களா, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்க அப்பாக்காக இவங்க அப்பா வேலையை விட்டுட்டு ஏதோ ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு ஏதோ அவர் ஃபேமிலியை பார்த்துக்கிறாரு. இதில் என்ன தப்பு? திருடலை, கொள்ளையடிக்கல, அடுத்த குடும்பத்தை கெடுக்கல. தான் கஷ்டப்பட்டாலும் சரி எல்லாத்துக்கும் நல்லா தானே பண்ணுறாரு. அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கறக்காக அவர் போய் யாரையும் கஷ்டப்படுத்தல. அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஆறுதலா இல்லைனாலும் பரவாயில்ல, மேலும் மேலும் மனசாலி உடம்பாலையும் கஷ்டப்படுத்துறீங்க. இப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்றீங்களே, அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? நாளைக்கு இதே நிலைமை என் அப்பாக்கும் எனக்கும் வந்தா நீ இதே மாதிரி தானே என்கிட்டயும் நடந்துக்குவ. நல்ல வேலை, இன்னைக்காவது உன்னோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுதே. இல்லைன்னா நானும் நம்பியிருப்பேன். என்ன, என் அப்பதான் ரொம்ப நல்லவங்க, என் அம்மாவுக்கு நல்ல மாமியார் வாச்சிருக்காங்க. நம்ம அப்பா எப்படி அவங்க அம்மாவையும் நம்ம அம்மாவையும் நடத்துகிறாரோ அப்படித்தான் நம்மளும் நம்மளோட ஒய்ஃபு பிள்ளையும் நடத்தணும். நம்ம பாட்டியும் அம்மாவும் எப்படி பசங்களை வளர்த்துருக்காங்களோ அப்படித்தான் நம்மளும் பசங்களை வளர்த்தணும்னு நானும் எக்ஸாம்பிளாக நினச்சிருப்பேன்.
ஆனா இப்ப யோசிக்கிறேன், நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு. உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் சச்சச்ச உன்ன மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு ஆளை இனிமே எங்கேயும் சந்திக்க கூட கூடாது. டேய், ஒரே நிமிஷத்துல என்னடா இப்படிலாம் சொல்லிட்டேன்? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அம்மா ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாதுடா. ம். இப்போ இவங்க 2 பேரும் உங்களோட சேர்ந்து படிக்காங்களா? இதை பார்த்துட்டு போய் இனி 4-5 பேர் டியூஷன் கொண்டு வந்து சேர்த்துவாங்களா? ம். அப்புறம் அப்படியே வயசு பசங்க அவங்க இவங்கன்னு வரும்போது உங்க அப்பனும் தான் வீட்டில் இருக்கிறது இல்ல. அதனால அவங்கள நீ சின்ன பையன்டா, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. ஆஹா, எனக்கு புரியறது புரியாம இருக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் அம்மா நல்லவா கெட்டவன் சர்டிபிகேட் கொடுக்கறக்கு நீ யாரு? ஏண்டி, பையனை நல்லா பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறடி. பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேனேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் என் புருஷனோட அம்மாவாச்சேன்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல கையில வச்சிருக்கேன், அது பிஞ்சிரும். ஓ ஏய். டேய். ம். உனக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை என்ன? என் அம்மா பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் அம்மா என் அப்பாவுக்கு தான் பொண்டாட்டி, உனக்கு இல்லை. அதே மாதிரி பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்று ஆசை ஆசையாக வளர்க்குறவங்க அவங்களோட பேரண்ட்ஸு, சரியா? அவங்க நல்லது கெட்டது எதுனாலும் சொல்லலாம், தப்புன்னா தப்புன்னு சொல்லலாம், அடிக்கலாம் உதைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை நீ பண்ணக்கூடாது. உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பேசாமல் நின்றுட்டே இருக்க? நீ அந்த பிள்ளைக்கு யாரு? ஆ, ஏதோ போனா போது, எக்ஸாம் டைமு, பசங்களோட பசங்களா உட்காந்து படித்தா அவங்க என்னென்ன எழுதுனா நம்மளும் சரி வேகமாக எழுதி முடிக்கணும் படிக்கணும் இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்களேன்னு அவங்களோட வேலை பிஸின்னே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. உன்னால் முடிஞ்சா அதுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், இல்லையா உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போகணும். அந்த பிள்ளை வந்து உன்னை என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு சிவனேன்னு படிச்சுட்டு இருந்துச்சு. உனக்கே எரியுதாங்க? ஆ, உன்ன மாதிரி கெட்டணத்தோட அவங்க அப்பா இருந்திருந்தான்னு வச்சுக்கியேன், நீ பீத்திக்கிறியே. என் பையன் இன்ஸ்பெக்டரு சங்கரு டிகிரி முடிச்சிருக்கான், மருமக டிகிரி முடிச்சிருக்கான், இப்படி சென்னையில் வேலை பார்க்குறாங்க எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. எங்காவது காட்டோரமாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. புரியுதா? என்ன ஒன்றும் பேச மாட்ற? ஆ, நான் உன்னை பெத்தவடா பெத்து வளர்த்தண்டா இதே டைலாக்கை பேசி பேசி எங்கள் அப்பா சம்பளத்தில் பாதி வாங்கி ஸ்வாகா போட்டுறியே, அதெல்லாம் அப்புறம் நடந்திருக்காது. ஆ, என் அம்மாக்கும் எனக்கும் சேர்த்து நீ சோறு போட்டுட்டு இருந்திருக்கணும். புரியுதா? மண்டையில உரைக்குதா? கொஞ்சம் நினைச்சு பாரு. உனக்கு சோறு போடுறதெல்லாம் சரி. நான் எதுக்குடா இவளுக்கெல்லாம் போய் சோறு போட போறேன்? ஆஹா, கதை நல்லா இருக்கே. மாடு கண்ணுக்குட்டி உங்களுக்கு சொந்தமாமா, பசு மாடு உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அது எப்படி? ஏன்னா நாங்களாம் அடுத்த வீட்டு பொண்ணுங்க இல்ல, எங்க ரத்தம் வேற, உங்க 2 பேர்த்தோட ரத்தம் அதோட ரத்தம், அதனாலதான். அடியே, உண்மைதானே மாமியாரே? நாங்கெல்லாம் உங்களுக்கு புள்ள பெற்று கொடுக்குற மிஷினு. பிறந்த வீட்டில் எங்களோட அனலிட்டிக்ஸை எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸ்கூலு, காலேஜ், டிகிரி, வேலை, சேலரி எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்லேயும். ஆனால் கல்யாணம் நாய் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கியேன், நாங்கள் தூங்கி எழுந்திருக்கிற டைமு, சாப்பிட்ற டைமு, குளிக்கிறதுன்னு, போடுற ட்ரெஸ்ஸு, பொட்டு கிட்டு காஸ்மெட்டிக்ஸ்னு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடுவீங்க. உங்கள் இஷ்டப்படி தான் இருக்கணும். வெளியே சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக அழகா அறிவா பணக்கார பொண்ணா இருக்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது என்னவோ ஒரு ஆளை, ஆனால் அந்த ஆள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் புழுக்கு வேலை பார்த்துக்கிட்டு அடிமையாக இருக்கணும். சரி, நம்மளுக்கும் டயர்ட் ஆகும்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போனா அதுவும் எடுக்கக்கூடாது. ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக இருந்தால் ஏதாவது புக் எடுத்து படிப்போனா அதுவும் படிக்கக்கூடாது. லைப்ரரிக்கோ கோயிலுக்கோ போகலான்னா அதுவும் போகக்கூடாது. கடைசிக்கு ஆத்தங்கரைக்காவது போகலான்னா அதுவும் போகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி அணைஞ்சு கிடக்கணும். வேலைக்கும் போகக்கூடாது. போனாலும் சம்பள காசு உங்ககிட்ட கொடுத்துடணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறது நாங்கள், வாங்கி திங்கிறது நீங்கள். ஆக மொத்தத்தில் அனலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஃபிசிக்கலி, மென்டலி, எக்கனாமிக்கலி எல்லாத்துலேயும் டவுன் ஆயிரும். கடைசியாக என்னோட வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒன்றுமே இருக்காது. 2 பிள்ளைங்க வேணா வந்து நிற்பாங்க, அவங்களே எனக்கு சொந்தம் இல்லை. குடும்பத்தில் இன்னாருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், அவங்களுக்கு இது வேணும் இது வேணும்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன வேணுங்கிறதே எனக்கு தெரியாது. நீங்களே யோசிங்களேன், கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, உங்கள் மகனுக்கும் பேரனுக்கும் என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன். நாளைக்கு உங்கள் பேரப்பிள்ளையும் பெரிய ஆளாக நல்லா வந்துடுவான். வந்த பின்னாடி அவன் வந்து எனக்கு செலவு வைப்பானா? எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்த சமையனால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். அதனால என் அம்மா தான் எனக்கு தெய்வம்னு செலவு வச்சு வம்சமாக கும்பிட போகிறாங்களா? ஓ,
அப்ப உன் புருஷன் எனக்கு வச்சிருக்கானா சேலா? ஆ, இல்ல உன் பையன் உனக்கு வைக்காம உன் புருஷனுக்கு வைக்க போறானா? அட லூஸ் மாமியாரே, உங்க வாரிசுன்ட்டு உங்க இன்ஷியல தானே போட்டுக்க போறீங்க. அது கூட எங்களுக்கு இல்லைல்ல. இவனுக்கு ஒவ்வொன்று பார்த்து பார்த்து செய்யறது நானாமா? இன்ஷியல் போட்டுக்கிறதா அவங்க அப்பா இன்ஷியலாமா? ஆ, காசை மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துட்டா எல்லாம் வந்துருமா? அதுவும் நீங்க என்ன முழுசா சம்பாதிச்சு என் புருஷனைக்கா செலவு பண்ணீங்க? உங்க மாமனார் மாமியார் சொந்தக்காரங்க பெத்தவங்க கூட பிறந்தவங்க நீங்க பெத்ததுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தானே செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா என் புருஷன் சம்பாதிச்சு அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுக்காரு. ஆ, அப்படி எப்படி என் பையன் உங்க பையனுக்கு செலவு வைப்பான்? ஆ, ஏதாவது லாஜிக் இருக்கா சொல்லுங்க. என்ன இதுக்கு இப்படி வச்சா? மாசமா இருக்கும்போதே அம்மா பிள்ளைக்கு அவளோட 80% அறிவை ஷேர் பண்றா தெரியுமா? உங்க பேத்தியோ பேரனோ இப்போ வயிற்றுக்குள்ள இருக்குல்ல, அதை அறிவோட புத்திசாலியாக வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறேன், பாட்டு கேட்குறேன், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக பார்த்து பார்த்து சாப்பிட்றேன் தெரியுமா? வேலைலாம் கூட எனக்கு என் பையன் தான் பண்ணுறான். உங்கள் வாரிசை சமைக்கிறேன் அப்படிங்கறதுக்காக உங்கள் பையனோ நீங்களோ வந்து எனக்கு ஒரு புழுக்க வேலையும் பார்க்கல. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து செக்கப் கூட்டிகிட்டு போகிறது, வீட்டு வேலை பார்க்குறது, டைமுக்கு டேப்லெட் எடுத்து தர்றதுலேருந்து எல்லாத்தையும் முத்து தான் எனக்கு பண்ணுறான். நாளைக்கு முத்துவோட இனிஷியலை போட்டுடலாமா பிள்ளைக்கு சொல்லுங்க. இப்படி உங்கள் வாரிசுக்காக நீங்களே ஒன்றும் பண்ணல, அப்புறம் எப்படி நீங்கள் அடுத்த வீட்டு வாரிசை அடிக்கவோ திட்டவோ செய்யலாம்? ஆ, யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா? அதை தான் என் பையன் கேட்குறான். அவன் கேட்குறதெல்லாம் கரெக்ட் தான். உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் வாழலை. ஆ, காலம் எவ்வளவோ மாறி போச்சு. நாங்கள் தான் சின்ன நிறுசுங்க, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம், நிம்மதியாக விடலாம்ல. ஆ, எங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளணும், உங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும், நீங்கள் சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்கணுன்னு ஏன் எப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க? இல்லை எனக்கு புரியல. அந்த பிஞ்சு பிள்ளை உங்களை என்ன பண்ணுச்சு? உங்களோட கோபம் அந்த பிள்ளை மேலே இல்லை, என் மேலே. இவெல்லாம் படித்து 3 டிகிரி வாங்கிட்டா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்கல, வீட்டில் உட்காந்து டியூஷன் எடுத்துருவாளோ சம்பாதிச்சிருவாளோ இவன் நல்லா வந்துருவாளோன்னு வயிற்றுச்சு அப்படி எரியுது இல்லை? அது எப்படி மாமியாரே? அவங்களுக்கு அது பிடிக்கும் எங்களுக்கு இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வீட்டு வேலைகளே செஞ்சுட்டு இதுதான் எங்கள் உலகம் நாங்கள் நம்பி இதுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும் இல்லை? எங்களுக்குன்னு ஒரு மணி நேரம் டைம் கிடையாதா? எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாதா? ஆ, எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியும் உங்களுக்கு இல்லை? உங்கள் பையன் எப்போ போகிறாரு எப்போ வராருன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவரோட டியூட்டி அப்படி. உங்கள் பேரன் அவன் ஸ்கூல் போகணும், வருவான், படிப்பான், அவன் வேலை என்னமோ அதை பார்ப்பான். என் கூட எப்போவாவது உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவான். நானும் பேசுவேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மீதி எல்லா நேரமும் நான் தனிமையில் தானே இருக்கேன். ஆ, அப்படியே இருந்தாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை என்னைக்காவது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தானே தனியாக உங்களை ஊரில் விட்டுட்டு வந்தோம். அப்போ கூட நீங்கள் என் கஷ்டத்தை உணரலையே. ஆ, சரி, பேச்சு துணைக்கு தான் யாரும் இல்லைன்னு ஏதோ பாட்டு கேட்டு புக்ஸ் படிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருப்பேன். பிள்ளைங்க வந்தோன்னே தானே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது கூட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம், எழுதுவோ படிக்கவோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது கூட உங்களுக்கு பொறுக்கலல்ல? கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நானும் எவ்வளோ ஆசையாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி என் வாழ்க்கையை பாதியை தொலைச்சி கஷ்டப்பட்டு டிகிரியை வாங்கி வேலைக்கு தான் போக விடல. சரி, அது எப்போவாவது 4 பேர்த்துக்கு பயன்படுதுன்னா அதில் எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதையாவது பண்ணிட்டு போகிறேனே, அதுக்குள்ள உங்களுக்கு பிடிக்கல? இந்த பிள்ளைகன்னு இல்லை, என் பையன் கூட உட்காந்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு அப்படி எரியுது. ஏன் சும்மாக்கா வந்திருக்கேன், அதை பாரு இதை பாருன்ட்டு. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். என் பையன் கூட இந்த வயசில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவனுக்கு ஒரு பிள்ளை வந்த பின்னாடி நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் கூட உட்காந்து பேசின்னு நான் சொல்ல முடியுமா? அவன் அப்போ ஓடிட்டுருப்பான். உங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் பிடிக்கலையா? அதை ஓப்பனாக சொல்லிடணும். இவங்களுக்கு சொல்லி தரணுமா? நான் யாரோ ஒருத்தர் வீட்லேயோ இல்லை கோயிலையோ குளத்துலையோ வச்சு கூட நான் சொல்லி கொடுத்துப்பேன். என்னோட நிம்மதி சந்தோஷத்தையும் நான் பார்க்கணும்ல. மென்டலி நான் பைத்தியமாயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா? ஆ, அது கூட உங்களுக்கு பொறுக்கல. அந்த பிள்ளை மேலே அப்படி கூட வந்து தண்ணியை ஊற்றுனீங்களே, அந்த பிள்ளைக்கு ஜுரம் வந்துடும் தெரியாது உங்களுக்கு? அப்படியே நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளைய அடிக்க சீமாரை தூக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு நீங்கள் இதை இந்த பிள்ளைக்கு பண்ணுறீங்கன்னா அந்த பிள்ளையோட கண்ணீர் நாளைக்கு இதே நிலைமையை உங்களுக்கோ உங்கள் வாரிசுக்கோ கொண்டு வந்து நிறுத்தும். சரியா? கர்ப்பிணியான நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு ரேக்கா வாழ்க்கையில் முன்னேறி காட்டுவா. அப்போ நீங்கள் மூக்கு மேலே விரலை வச்சுக்கிட்டு வாயை பிளந்து தான் நிற்பீங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாரிசு கூட அவகிட்ட எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலைமை வரும்.
ஏய் 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 நீங்க அவளை கேவலப்படுத்துறதா கஷ்டப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களையே நீங்க கேவலப்படுத்திக்கிட்டீங்க. அவ நாசமா போகணும்னு நீங்க நினைச்சிட்டு சீமாரை தூக்கிட்டு வந்தீங்க. ஆனா எனக்கெல்லாம் அப்படி வாயில வராது. அதனால நேசமா போட்டு நல்லா வரட்டும் நான் வாழ்த்திட்டேன். உங்களது பழிக்குதா என்னது பழிக்குதான்னு பார்த்துக்கலாம். சங்கரம் வரட்டும்டி, உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். வாயை நல்லா வந்துடும். பெரியவங்க நல்லா வச்சு பார்க்க மாட்டேன். அப்புறம் கண்டமேனி பேசி விட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. என்ன பார்க்குறேன்? உன் மரியாதையை நீ தான் காப்பாற்றிக்கணும். அந்த பாப்பா கூட்டிகிட்டு போய் ஈரத்தையெல்லாம் தொடச்சிவிட்டு தலையெல்லாம் தொட்டி விட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிகிட்டு வா. டேய் இவ இருக்கிற இருப்புக்கு நான் இவளுக்கு சேவகம் பண்ணணுமாடா? இல்லை, அவள் வயசு என்ன உன் வயசு என்ன? ஆ, அது ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை. உனக்கு இவ்வளோ வயசாயும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருக்க. இங்கே பாரு கிழவி, தப்பு பண்ணுனா மன்னிப்பு கேட்க தைரியம் இருக்கணும். அதே மாதிரி தப்பை சரி பண்ணுறக்கான வழியும் பார்க்கணும். புரிஞ்சுதா? அதை தான் பண்ண சொல்கிறேன். நீ ஒன்றும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனால் நீ பண்ண தப்பை சரி பண்ண பாரு. ஓ கிழவி, ஆத்தாளி மகனையும் ரொம்ப பேச விட்டுட்டேன்ல, அதான் நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன். ஓ அப்படி பேச ஒன்றும் மாமியாரே, குழந்தைகள பேச விடணும். இல்லைன்னா சிலர் மாதிரி கட்டையில் போகிற வயசானாலும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணும்னு தெரியாமையே போயிடும். பேச விட்டாதானே எது தப்பு எது சரின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஓ ஒரு அடி என் பையன் மேலே விழுந்துச்சு, இங்கே நடக்கிறதே வேற. ஆஹா, என் பேரனை நான் அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? அப்போ உன்னை நீயே அடிச்சுக்க போறியா? ரொம்ப நல்லது. எனக்கு வேலை இருக்கு, அப்படி ஓரமாக போய் பண்ணேன். டேய் எங்கள் அம்மாவை அடிக்கணும்னு நினச்சேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சை சங்கர் வரட்டும், உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சங்கருக்கு வைக்கிறேன். சரி சரி, கிளம்பு கிளம்பு. போய் எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வா, குடிச்சிட்டு படிக்கணும். ஆஹா, உங்கள் அம்மாவை சீவக்கட்டிலேயே அடிக்க வந்தாலும் பரவாயில்ல, புருஷனோட சுயமரியாதை தன்மான கௌரவம் இதெல்லாம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன கத்துறா? என்னடா முத்து? மம்மி, அப்படி இல்லை. அதான் உள்ள ஒன்று இருக்கே. இருக்கட்டும், அப்புறம் என்ற நாயத்தை ஏண்டி பேசுறீங்கன்னு சண்டைக்கு வந்துருமல்லோ. ஓ ம் அவங்க குடும்பத்தாளுக எல்லாம் பண்ணுற தப்பையும் அப்படியே மண்ணை தோண்டி குழி தோண்டி புதைச்சி வச்சிருவாங்க. அடுத்தவங்க பண்ணுற தப்பை மட்டும் ஃபோன் மேலே ஃபோனு போட்டு இங்கிருந்து டெல்லிக்கும் ஸ்ரீலங்காக்கும் அப்படியே பரப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட ஆளுக்கு உனக்கு தெரியுமாக்கா? அது தெரிஞ்ச உழப்பு தானோ. ம் ஏன்னா இவங்க காத்தெல்லாம் அப்படியே எங்கேயும் பரவக்கூடாது, அடுத்தவங்களுக்குன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடணும். அப்பேற்பட்ட எண்ணம் உள்ளவங்க இவங்கெல்லாம். சரி, அப்போ அதுக்கு தான் அண்ணன் வந்து கூட சண்டை போட்டுச்சாக்கு. ஆமாம், அது யார் உங்ககிட்ட சொன்னது? என்கிட்ட சொல்லலையாத்தா, உங்கள் அண்ணங்கிட்ட தான் உன் புருஷன் சொல்லியிருக்காப்ல. என்னடா அவள் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா, பொழுதாச்சியாக காலையேன்னு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொன்னாராமாவா? ம் ம் இனி இவனும் இவங்க ஆத்தாலுமே என்ன பண்ணாங்கன்னு அதை சொல்லல, பிள்ளையும் பையனும் பேசுனது மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அது எப்படி நாங்கள் சொல்லுவோம்? ஆமாத்தா, நீங்கள் சொல்லாதீங்க, வச்சுக்கோங்க. அதான் இவங்க கூட அம்மா இவங்க வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதாம்மா. ஆடா ஆத்தே, அப்போ வாடா ரமேஷ் நம்ம போகலாம். இவங்க சொன்னா நான் வந்துடணுமாக்கு. மம்மியும் தானே நகை கொடுத்தாங்க. கேட்டியாக்கா? நான் தான் சொல்கிறேனல்லோ, இந்த காலத்து பசங்க விவரம்னே. இல்லை எல்லாம் தெரியுது வேறு அவனுக்கு. நகையை நீ யாருக்கிட்ட கொடுத்த? வீட்டுக்காரர்கிட்ட தான். அப்புறம் கேட்குறேன். இல்லை, அந்த நகையை வச்சு பணத்தை வாங்கியாந்து வீடு வாங்குறதுக்கு தான் நான் கொடுத்தேன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த நகையை தான் வைக்கலையே, அப்புறம் அவனுக்கு தானே தெரியும். என்னது? உன் நகைய நாங்க வைக்கலையா? ஆமாண்டா தம்பி, மெதுவா பேசு, கிளவி கேட்ட போது. அப்புறம் அது பணம் ஏது? அதான் நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, எனக்கு எதுவும் செய்யலோ. இப்ப அதுக்குன்னு என் நகையை வைக்காததுக்கு என்ன சம்மந்தம்? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன முத்தே, உங்க அம்மா பேசினா மட்டும் எல்லாரும் முழுசா கேட்கணும், நம்ம பேசினா மட்டும் உங்க அம்மா கேட்க மாட்டாளாக்கும். அதோன்னு இல்லை மம்மி, அவங்க டீச்சர் இல்லை, நம்ம அவங்களுக்கு தெரியாத ஏதாவது கேட்டுருமோ, இவங்க பதில் தெரியாமல் முடிச்சிருவாங்களோன்னு எண்ணத்துலேயே யாரையும் பேச விட மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. நான் கட்டினது எனக்கு வாச்சது எல்லாமே மான மரியாதையை வாங்குற அளவுக்கு தான்ப்பா இருக்குது, எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நான் கரெக்டாக தானே மம்மி சொன்னேன். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. இவங்க காலேஜில் படிக்கும்போது என்ன இருந்துச்சோ அதை பற்றி தானே இவங்களுக்கு தெரியும். அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அவ்வளோதானே. யாராவது ஏதாவது கேட்டால் தெரியலையா
மறுபடியும் ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்லி தர போறாங்க. அதை சொல்ல வேண்டியதானே? இதை சொல்றக்கே இவங்க தயங்குறாங்க. அதுவும் இல்லடா தம்பி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்குமல்ல, அதான். ஐயோ, சரி சரி, உன் நகையெல்லாம் வைக்கல, அதான் எங்க வீட்ல எனக்கு எதுவும் செய்யலின்னு கொஞ்சம் நகைகளும் இடத்த வித்து அதில் என்னோட பங்கான காசையும் கொண்டாந்து கொடுத்தாரு எங்க அப்பா. இது எப்ப நடந்துச்சு? எங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களெல்லாம் சாட்சியா வச்சுதான் எழுதி வாங்கிட்டு கொடுத்தது. பொம்பளைங்களுக்கு தான் தெரியாது. ஆஹா, அப்புறம் உங்க மாமியா தான் பேசுச்சே நீங்க ஒன்றும் கொண்டாடலின்னு. அப்புறம் யாருக்கும் தெரியாது மம்மி, நீங்க எங்காவது சொல்லிடாதீங்க. அப்புறம் அதை எல்லாத்தையும் தூக்கி அத்தைக்கே கொடுத்துருவாங்க. ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆனா இப்போ உனக்கு தானே அனிதா கல்யாணம் பண்ணி வரும்போது எல்லாம் கொடுத்தாங்க. அதைத்தான் எல்லாம் பிடுங்கி சுவாகா போட்டாச்சே. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நகை இருந்துச்சு, அதைத்தான் நான் அன்னைக்கு கொடுத்தேன். அதான், அப்புறம் அப்படித்தானே என்னோடது மயிறு. அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? அதுக்குன்ட்டு ஒருத்தங்க பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியுமா? நீயே சொல்லு. விளைச்சல நிலம் தான் நீ கொண்டாந்த, அது உன் மாமியார் பேர்ல தான் மாத்திக்கிச்சு. உன் பேர்ல இருக்குதா இல்லை உன் புருஷன் பேர்ல இருக்குதா இல்லை முத்து பேர்ல இருக்குதா? கிடையாதல்ல. அதை குற்றி குற்றுக்குதாமா இருக்கா. அந்த காசை வாங்கி இது தின்னுட்டு இருந்திருக்குது. அப்புறம் 2 3 வீடு கட்டியிருக்க மாட்டேங்குது, சும்மா சிம்பிளா. அதை வாடகை விட்டுருக்காமா. ஏன்ட்டா முதல்ல உன் புருஷனுக்கு இருந்துச்சலாம். ம், அதில் இதில் எல்லாத்தையும் வர காசை கொண்டு போய் கூட்டுறவுலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டுட்டு இருக்குதாம்மா. இது எங்களுக்கு வேற ஒருத்தவங்க சொன்னாங்கோ, இவங்க சொல்லல. இவங்க அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? அதாக்கா, எனக்கு இன்னும் என்னது செஞ்சுருக்காங்க அப்படின்னு எங்கள் பிறந்த வீட்லேயும் எழுதி வாங்கிட்டாங்க. எங்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குல்ல. ம், அதுக்கு தான் நீ பேசுனியாம்மா, இந்த வீட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமாம், அன்னைக்கு நான் பேச மட்டும்தான் செஞ்சேன். ஆனால் அது நான் டாக்குமெண்ட்டாக பண்ணி வச்சிட்டேனோ. சிவராமா எனக்கு தெரியும். இந்த வீடு விற்றவங்க எங்களுக்கு எழுதி தரும்போதே நான் எதையும் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டேன். ஓ, அப்புறம் எப்படி சொல்லலை இவங்க இது இவங்க வீடுன்னு சொல்ல முடியாதல்ல. ஆக்சுவலி இவங்க அம்மா வந்து தங்கிக்கிறக்கே என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதை நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் அப்பனாத்தா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் என்னை படுத்துகிற கொடுமையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு எங்கள் வீட்டு ஆளுங்க உங்களை படுத்துனா சும்மா இருப்பீங்களான்னு கேட்டியாம்மா? ம், அதான் படிச்சு பிள்ளைய கட்டினா தப்பாக போச்சு, அந்த திண்ணில் தான் இவ பேசுகிறான் அப்படின்னு சொன்னாப்பிள்ளையாம்மா. ம், அது எங்கிட்ட தான் சொன்னார். அதான் இவர் இருந்துட்டு இவங்க 2 பேரும் பண்ணுறதுக்கெல்லாம் அம்மாஞ்சாமி போட்டுட்டு இருந்தா கம்முன்னு இருப்பாங்க. அனிதா எடுத்து பேசுகிறாளோ அதை இவங்களுக்கு பொறுக்க மாட்டேது அப்படின்னாரு. ஆமாம், நான் ஏன் அம்மாஞ்சாமி போடனே? அன்னைக்கு பிள்ளை மேலே தண்ணி ஊற்றி போட்டு டாடி வந்தங்காட்டியும் இவங்க 2 பேரும் விளையாடிட்டு பாட்டி மேலே வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நின்றுட்டு இருக்கும்போது வந்து என்னவோ தலை விட்டுட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டாப்ல. ரேகா அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து விளையாட மாட்டாளே. அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த தோட்டத்தில் விளையாண்டாதான். இப்போ எப்படி உட்காந்துருக்காலும் அப்படியே தான் உட்காந்துருப்பா. இவன் இன்னைக்கு அப்படி பண்ணா? அவளாம் அசர மாட்டா. இவ வேணா சித்தியா போய் முத்து கூட விளையாடுவான். அவங்களும் வீட்டுக்குள்ளெல்லாம் விளையாட மாட்டாங்க, அந்த மரத்து கீழே தான் விளையாடுவாங்க. ஆனால் இது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது. அதனால தாக்கா அவருக்கு இந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப கோபமாகி போச்சு. வயசான காலத்தில் அதை எங்கே தள்ளி விட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா இவர் தானே பார்க்கணும். பின்ன பிள்ளைங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னா இதுகளை பிடிச்சி சபிக்கும். ம், ஆனால் அவருக்கு தெரியல இவங்க அம்மா போய் சொல்லுதுன்னு. என்ன அனிதா இது? இத்தனை நாளாக பிள்ளைகளை பார்க்குறாரு, தெரியாதா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாதுன்னு? அவங்க அம்மா பார்த்தா அப்படியே புத்தி மாறிடுமா? ம், புத்தி மாறதா? சொல்றவங்க அப்படி நம்புற மாதிரி சொல்றது மம்மி. ஓகா, இவங்க 2 பேரும் எங்க 2 பேர்த்து கூடயே தூங்குவாங்களா மதியானம்? ஆமா, மதியானம் சித்தா எல்லாரும் தான் படுக்கிறோம். இருக்கேன்னா நான் எங்க படுக்கேன்? நீ மாத்திரை போட்டாவே படுத்துருவேன், அப்புறம் படுக்கணும்னு கேட்க? ஐயோ மம்மி, மம்மி கட்டில தானே படுக்கிறாங்க. ஆமா, எந்திரிக்க கஷ்டமா இருக்குன்னு அவ தானே சொல்றா. ம், நாங்க 3 பேரும் கீழே தான் படுப்போம். இதுல இவங்க 2 பேரும் மம்மியோட வயிற்று மேல காலை போட்டாங்க, தள்ளி விட்டாங்க, எட்டி வச்சாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. இது என்ன அனிதா அநியாய குடும்பம் உங்க மாமியா பண்றது? மொத்தத்துல இத்தனை வருஷம் கழிச்சு நான் மோடி பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு என்னை பாத்துக்கிறதுக்காக எல்லாம் இது வரல. இதை வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாம் சிவராமன் அங்கிளுக்கு இல்ல, சத்யன் அங்கிளுக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. குமரினும் பார்க்க மாட்டாரு, கிளவினும் பார்க்க மாட்டாரு, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. பின்ன யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல அனிதா.
பண்ணாத தப்ப பண்ணினேன்னு சொன்னா அதுவும் அந்த சூழ்நிலையில யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நினைச்சு பாருங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும். இவங்கள நம்பி தானே நம்ம இவங்க வீட்டுக்கு வரோம். இவங்களே நமக்காக பேசலேன்னு தோணுமில்லக்கா. அதனால தானே நாங்கள் 2 பேரும் பிள்ளைகளுக்கோசரம் பேசினோம். அப்படியே பார்த்தாலும் தப்பெல்லாம் எங்கள் மாமியார் மேலே தான். அதை கூட அந்த மனசை புரிஞ்சுக்கவே இல்லைக்கா. சொன்னார் அனிதா, நீ அவங்க கூட போனேன் இவங்க கூட போனேன், அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற என்னமோ அசிங்க அசிங்கமாக பேசிட்டு தான் சொன்னார். ம் கண்டமேனிக்கு பேசிட்டாரு. அதனால் நீ பண்ணது தப்பு தானே அனிதா. கோவம் வந்து அதுக்குன்னு தாலியை கட்டி மூஞ்சில வீசுவியா?